மலை உச்சியிலிருந்து மகிழ்ச்சி ஆரவாரத்தில் வெள்ளியோடையாய் தவழ்ந்து வந்து பூமி தாயை முத்தமிட, பார்ப்பவர் மனம் தாளமிட, ஆர்ப்பரிப்பும் ஆனந்தமும் தாண்டவமாடும் இடமே நீர்வீழ்ச்சியாகும். சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்த நீர்வீழ்ச்சிகளில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மணிமுத்தாறு நீர்வீழ்ச்சியும் ஒன்று. ஆண்டு முழுவதும் வற்றாமல் கொட்டும் அருவியாக போற்றப்படும் மணிமுத்தாறு நீர்வீழ்ச்சியில் குளிக்க எண்ணற்ற சுற்றுலா பயணிகள் வந்து குவிந்த வண்ணமே இருக்கின்றனர். ஆனால் வரும் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள்தான் இல்லை என்று மனம் வருந்தும் அவர்கள், வற்றாத அருவியாக போற்றப்படும் மணிமுத்தாறு நீர்வீழ்ச்சி பகுதியில் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் இப்பகுதி சாலைகளையும் சீரமைத்து கொடுக்க வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் கோரிக்கை வைக்கின்றனர். டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம். கவர்மெண்ட் வந்து இந்த ரோடெல்லாம் ஒன் வேவாக இருக்குது. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ட்ராவல் ஆன் ஒன் சைடாக. ஸோ இன்னொன்று இங்கே பக்கத்தில் டாய்லெட்ஸ் அந்த மாதிரி அசசரிஸ் எதாவது இருந்ததுன்னா இட்ஸ் குட் பிளேஸ். ஆனந்தமாக குளிக்கலாம் என்று குடும்பத்துடன் வந்தால் அருவிக்கு அருகில் பல பேரை பலி கொண்ட 80 அடி ஆழமுள்ள தடாகம் ஒன்று உள்ளது. வரும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருதி அமைக்கப்பட்ட பாதுகாப்பு வளையமும் தற்போது சேதமடைந்து பாதிப்பை ஏற்படுத்தும் நிலையில் உள்ளது. இதை கவனத்தில் கொண்டு பாதுகாப்பு வளையத்தை மாற்றி அமைத்து சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்தால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பதுடன் சுற்றுலாத்துறைக்கும் நல்ல வருமானமும் கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் இயற்கையின் பொக்கிஷமாய் மூலிகை தண்ணீராய் தவழ்ந்து வரும் நீர்வீழ்ச்சியில் நீராட வருபவர்கள் ஷாம்பு, சோப்பு போன்றவற்றை பயன்படுத்தி தண்ணீரை மட்டுமல்லாமல் சுற்றுச்சூழலையும் மாசுபடுத்தி வருகின்றனர். இவற்றையும் மாற்றி சுற்றுச்சூழலை காக்க அனைவரும் முன்வர வேண்டும் என்று சமூக ஆர்வலர்களும் சுற்றுலா பயணிகளும் வேண்டுகோள் விடுக்கின்றனர். நீர்வீழ்ச்சி பகுதிகளில் சோப்பு, ஷாம்பு, பிளாஸ்டிக் ஆகிய பொருட்களுக்கு நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த தடை உத்தரவினை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளும் பொதுமக்களும் தொடர்ந்து கடைபிடித்தால் மட்டுமே இயற்கை நமக்கு அளித்த இந்த நீர்வீழ்ச்சிகளை தொடர்ந்து பாதுகாக்க முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. அருவிக்குளியல் ஆனந்தத்தை மட்டும் தராது, உடலுக்கும் உள்ளத்திற்கும் புத்துணர்ச்சியை தரும் ஆரோக்கிய குளியல் என்பதால் அருவிகளில் குளிக்க அனைவரும் விரும்புகின்றனர். ஆனால் அவர்கள் ஒன்றை மறந்து விடுகின்றனர். இயற்கை பொக்கிஷங்களை காத்தால் இன்பம் பெறலாம், அவற்றை அலட்சியப்படுத்தி அழித்தால் துன்பம் நம்மை சூழ்ந்துவிடும் என்பதை ஒவ்வொருவரும் கவனத்தில் கொண்டு செயல்பட்டால் நலமும் பயனும் நம்மை என்றென்றைக்கும் சார்ந்தே இருக்கும். லோட்டஸ் செய்திகளுக்காக நெல்லையில் இருந்து சுடலைக்குமார் மற்றும் நாகேஸ்வரி.